பொதுவாக பக்கவாதம் என்பது மூளையினுடைய செல்களுக்கு போதுமான சத்துக்களும் ஆக்சிஜனும் போகாமல் குறைவுபட்டு போவதால் இரத்த குழாய்களில் மூளையினுடைய வலது பக்க இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்படுமானால் இடது கை கால் பாதிப்பு ஏற்படுகின்ற பக்கவாதமும், வலது பக்க மூளையிலே பாதிப்பு ஏற்படுமானால் இடது பக்கம் வருகின்ற பக்கவாதமும், இடது பக்க மூளையிலே பாதிப்பு ஏற்படுமானால் வலது பக்கம் கை கால்கள் செயல் இழக்கும் தன்மை அல்லது செயல் குறையும் தன்மை குறைகின்ற பக்கவாதம் வலது பக்கவாதமாகவும் வருகின்றது. சில பேருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு பக்கமும் மூளையிலே பாதிப்பு ஏற்படுமையானால் அவர்கள் கழுத்துக்கு கீழே முற்றாக செயலிழந்த நிலைமைக்கு சென்று விடுவார்கள். இது பக்கவாதம் மூளையிலே உண்டாகின்ற எந்த பக்கம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அதற்கு எதிர் திசையிலே உடலினுடைய அங்கங்கள் கை கால்கள் செயலிழப்பை உருவாக்கும் ஒரு நோயாகும். பக்கவாதம் வருவதற்கு பரம்பரை ஒரு காரணமாக இருந்தாலும் கொழுப்பு மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடல் உழைப்பு குறைவாக இருந்து கொண்டு அதிகமான கலோரி உணவுகளை எடுத்துக்கொள்வதால் கொழுப்பு தன்மை இரத்தத்திலே அதிகமாகி கல்லீரலில் சேமிக்க முடிந்த அளவு சேமித்தது போக மீதம் இருக்கின்ற கொழுப்பு இரத்த குழாய்களிலே அடைப்புகளை உண்டாக்குவதால் இது குறிப்பாக பக்கவாதம் மூளையிலே செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பை உண்டாக்குவதாலும் பக்கவாதம் வருகின்றது.